Prank video. Fun பண்றோம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? மரியாதையே நீ பேசலனா என்ன நடக்கும்னே தெரியாதுடா. யாரா நீ? டா மீ ஆமாடா. டபுள் டா. நீ பொறமுக்கு நாய் எங்க இருந்து போன் எடுத்த? நீ அவனுக்கு கையால கையில கிடைச்சனா செத்தா. அவன் அத புடிச்சு மடக்கணும் உனக்கணும். போட்டோ வச்சு நான் ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஒழுங்கா எங்க இருந்து போன் எடுத்தேன்னு சொல்லிடு. மரியாதை ராங் நம்பரால கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துருவேன். ஒழுக்கமா பேசிக்கோனே. பேசுடா நாயே. யாரா நீ? லபடி கப்பால். ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கல வீடியோ ப்ராங்க் கால். இதோ இங்கே காட்டுற பாருங்க, இந்த இவர் தான். யார் சாமி? இவர் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி யார் என்னன்னு தெரியாமல் ஒரு ப்ராங்க் ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு போப்பாடா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஹலோ 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 ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ சொல்லு அபிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அபிதா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. நீங்க? சாப்பிட்டேன். முன்னாடி சாப்பிட்டேன். உங்க வீட்டுல இருக்கீங்களா? நான் வீட்டில் இருக்கேன் அபிதா. அக்கா வேலைக்கு போயிருக்காங்களா? ஆமாம். அக்கா ஃபோன்ல இருந்து எனக்கு யாரோ ஒருத்தன் வீடியோ கால் பண்றான். வீடியோ கால் பண்ணுறானா? ஆமா, நான் அடிச்சு அக்கா தானே. நான் அட்டென்ட் பண்ணா யாரோ ஒருத்தர் வீடியோ காட்டுறான். அப்புறம் நான் கால் 2 டைம் 3 டைம் பண்ணா எனக்கு. நான் திரும்ப கால் பண்ணா அவன் பேசவே இல்லை. யார் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா? அவன் நான் பார்த்ததே இல்லை. யாரோ ஒருத்தர் வீடியோ கால், அவன் மூஞ்சி மட்டும் நான் பார்த்தேன். அப்படியா? எப்படி இருந்தாங்க? பையனா இல்லை இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த தெரியல. திருட மாதிரியே இருந்தான். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இது திருப்பி பண்ணா எனக்கு பண்ணு. அட்டென்ட் பண்ணி என்னன்னாச்சு, என்ன யாருன்னாச்சு கேளு. சரிங்கக்கா. சரி அபிதா, நான் கூப்பிடுறேன் ஒரு 5 மினிட்ஸில். சரிக்கா. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. ஐயோ ஐயோ, உடம்பு காட்டுறோம். நீ கால் பண்ணு இப்போ எடுத்து. அவள் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பா. அதுக்கு தான் இப்போ விட்டா என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு. ஆனால் இவங்க 2 பேர் கூட இல்லைல்ல, அப்பாவெல்லாம் பயமாக இருக்கே. நான் தான் உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டிலா விடுறேன். நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவா. ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க மேடம். ஐயோ, இவன்தானா? யார் இது? இவங்களாவா? ஏன் தெரியுமா? வருது என்ன சொல்றாங்க? ஆமாக்கா, இவன் தான் கால் பண்றான். ஐயோ, இப்போ என்ன சொல்றது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கும் தான் இப்பதான் வந்துச்சு. எனக்கு
அபிதாக்கும் வந்திருக்குன்னு சொன்னா. அப்படியா? ஆமா. இப்ப அக்கா ஃபோன் எடுக்கலையாக்கா? ஃபோன் எடுக்கல. என்னோட ஃபோன் இது வரைக்கும் ஒரு 10 டைம் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி பார்த்தீங்களா நீங்க? நானும் பண்ணி பார்த்தேன்க்கா, எடுக்கல. அப்படியா? எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன்க்கா. வீட்ல இருக்கீங்களா? நாம எல்லாரும் வீட்ல இருக்கீங்க? அம்மா மறப்பு போயிருக்காங்க, அக்கா ஒர்க் போயிருக்காங்க. அதான் அபிதாவும் கால் பண்ணா. சரி என்ன பண்ணுறது, நானும் கால் பண்ணி பார்த்த ஃபோனே எடுக்கல. எனக்கும் வந்துச்சா, அதுவும் அபிதா முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தா. ஃபோன் யாராவது தேடிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அட்டன் பண்ணி யார் என்னன்னு புரிஞ்சு எப்படிக்கா தைரியமா வீடியோ கால் பண்றாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. அட்டன் பண்ணி யாரு என்னன்னு கேட்டிங்களா? நான் கேட்டேன், ஆனால் எந்த பதிலுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், பார்க்குறேன், கால் பண்ணி பார்க்குறேன். திருப்பி கால் ஏதாவது வந்தால் சொல்லு என்கிட்ட. ஏதாவது என்ன கொடுத்துருங்கன்னு நான் சொல்ல முடியும். சரி ஓகே பார்ப்போம். சரிங்கக்கா. சரி ஹரிதா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அட்டன் பண்ணதான் சொன்னேன். அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐயோ ஐயோ பாவப்பே, என்ன பண்ணுறேன்? யார் பெற்ற மனுஷனும் ஃபோன் வருது. ஹலோ 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 ஹலோ. ஏய் யார் அது? மரியாதையா போன் எடுத்து பேசு. ஹலோ. இப்பதான் வழிக்கு வந்திருக்கா. ஹலோ ஹலோ. அப்பதான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேப்பா, இப்பதான் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. மரியாதையே நீ பேசலன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுடா. யாரா நீ? மீ ஆமாண்டா. டபுள் டா. The person you have called is speaking to someone else. You can. ஹலோ ஹலோ. அக்கா. ஹரிதா, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இவனா பாரு. அதை இருங்க பாக்குறேன். அக்கா உங்க கால் அட்டெண்ட் பண்றாங்கக்கா. அட்டெண்ட் பண்றாங்களா காலவா? இன்னொரு நம்பர் அந்த 82 ஸ்டார்ட் ஆகுதுல்ல அக்காது. 82வா? இவங்க தான். 82 நம்பரே இல்லையே, 83 தான் நம்பர் இருக்கு. 82 83 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த மாதிரி தான் பிராங்க் பண்ணுமா உனக்கு? எஸ், இட்ஸ் பிராங்க் வீடியோ. ஃபன் பண்றோம். டேய் யாரா நீ? மரியாதை இப்ப நீ யாருன்னு சொல்றியா இல்லையா? ஹலோ ஹலோ. இப்போ உடம்புக்கு நாய் எங்க இருந்து நான் போன் எடுத்தேன்? அவனுக்கு யாராவது கையில கிடைச்சா இருக்கா? அவன் அதை பிடிச்சு மடக்கணும் உடைக்கணும். இது பண்ணி ஹலோ ஹலோ. ஏ பேசுடா நாயே, யாரா நீ? லபடி கப்பால். உன்னை காமி. காமிச்சிடலாமா? போதுமா?
போதுமா? ஓகே. இது வந்து ஆனால் வேறு யாருக்கும் தெரிய வேணாம், ம் அபிதாக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேணாம் ம். அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் யாரும் இருக்காங்க, இரு அவன் எப்படி திட்டுறான்னு பார்க்கலான்னா அது சொல்லவே பைத்தியக்காரா கையில் கிடச்சி அவ்வளோதான். இது 2 தான் சொல்கிறான். இவனுக்கு ஹலோ ஹலோ ஹலோ. ஏய், நீ யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. போன் எங்கிருந்து எடுத்தது மட்டும் ஒழுங்கா சொல்லிடு. ஹலோ, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உன் போட்டோ எல்லாமே என் கையில இருக்குது. நான் போலீஸ் வந்தேன்னா உன்னை அவ்வளவுதான். நான் போட்டோ வச்சு நான் ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஒழுங்கா எங்கிருந்து போன் எடுத்தேன்னு சொல்லிடு. மரியாதை ராங் நம்பரால கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துருவேன். ஒழுக்கமா பேசிக்கோனே. ஹலோம்மா, நல்லா இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குமா? என்ன அனிதா போட்டியா? அதாம்மா யாரோ வீடியோ கால் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் பண்ணியிருந்தாங்க. நார்மல் கால் பண்ணால் எடுக்கல, யாருன்னு என்னன்னு தெரியல. சரி, அதான் அவங்க கூட வேலை பண்ணுற யாருக்காவது ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்பர் இருக்குதாம்மா? அவள் ஃபோன் நம்பர் இல்லைம்மா, நம்பர் வேற ஒரு இதில் இருந்து தான் எடுத்து பேசணும். அவங்க இன்னும் எதுவும் ரிப்ளை பண்ணாதான் அவங்களுக்கும் கால் பண்ண முடியும். நம்பர் யாரோட நம்பரும் இல்லை. அதனால எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. அவங்களும் தான் கால் பண்ணி சொன்னாங்க. பார்க்கணும்மா, பார்த்துட்டு சொல்கிறேங்கம்மா. சரிம்மா, என்னான்ட்டு கூப்பிடு. சரிம்மா. சரி, இல்லைன்னா மூடி அந்த வேலையும் செய்யாது. சரிம்மா, கூப்பிட்றேம்மா. சரிம்மா. யாராவது ஃபோன் பண்ணுறாங்களா மெசேஜ் பண்ணுறாங்களான்னு பாரு. சரிம்மா. சரிம்மா. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. போதும். இட்ஸ் ரிவலிங் டைம். என்னது கண்டுபிடிச்சிட்டோம் சதீஷ். யார் பண்ணீங்களா? சரி யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லு. டக்குன்னு சொல்லு. அவன் சொன்னா அப்புறம் இதுவே இருக்காது. ஐயோ, யார்கிட்டயும் சொல்லாது. ஐயோ, அத டெலீட் பண்ணிடுறேன். இப்ப சமாளிச்சிடறேன், விடுங்க. ஓகே. நான் அப்பவே சொல்றேன், வந்துடா. எனக்கு ஒண்ணு முடியல. அவரே இது வந்திருக்காங்க, விசிட் வந்திருக்காங்க. பயம் இருக்கு எனக்கு. சரி, வரல. அந்த இமேஜ் டெலீட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சொல்லிடுறேன் நான். சரி, ஓகே. பாய். எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஹலோ. சரி வை. அப்பா லைன்ல இருக்காரு. சரி வை. ஹலோ. ஹலோ. ஏமா? அப்பா சொல்லிருக்காரு. ஹலோ. ஹலோ அப்பா. மா. அப்பா. என்ன சாமி? இருப்பா பாப்பா கிட்ட விளையாடி இருக்கு, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. இப்படி அழகு வச்சிருந்தா பேருங்க. அல்ல, அவங்க என்ன கேட்கணும்ல யாரு என்னன்னு. நான் யாரும் அவங்க அழுதுன்னா நல்லா இருக்கு, கேட்கணும், பார்க்கலாம். இரு, நீ சொல்லாத. எங்க கேட்கலாமா? வீட்டுலதான். ஓய், நீயாச்சும் பேசு. ஹலோப்பா. நல்லா இருக்கும்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? யாரும் இந்த இதுக்கு பேசுறாங்களா, பைஸ் பேசுறதா, இது 9 வைக்கிறாங்களா, அவங்க பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி
இல்லப்பா நாங்க தான் சரி சும்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இல்லை கேட்கணும்ல யார் என்னன்னு எதுவுமே கேட்காம சரி இரு நான் பேசுறேன் நீ சொல்லாதப்பா சரிப்பா பத்திரம் சரி வச்சுட்டா 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 வச்சுட்டேன் ஐயோ ஐயோ தா லேப்டாப்ல வீடியோ பிராங்க் வீடியோ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு தெரியுமா ஐயோ ஐயோ யாரு என்னன்னு கேட்க சொன்னா சாரு வேலை சொல்லிட்டே இருக்காரு இப்பன்னு பார்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஐயோ என்னடா பண்றதுன்னு நான் வேலை பார்த்துனே யோசிச்சுட்டு இருந்தேன் பண்ண மாட்டேன் சரி நீ வெளியில இருக்கனால அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் சரி நீயும் வெளியில இருக்கனால இப்ப உனக்கு சொல்லிட்டேன் வீட்டுல யாருக்கும் சொல்லல நீ சொல்லாத அபிதா கோயம்புத்தூர்ல 2 பேரும் கால் பண்ணி கிரைம் பேலன்ஸ் நம்பர் மட்டும் ப்ளீஸ் அர்ஜென்ட்டா வாங்கி கொடுங்க எனக்கு வேலைன்னா வேலைக்கா வேற ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஒரே சரி 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 பண்ணு அதை சும்மா கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நினைச்சேன் நல்லா இருக்க மாட்டேடா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் மைக் அங்க போய் அவ பக்கத்துல என்ன இருக்கா பண்ற ஏமா இப்படி பண்ற எல்லாம் உங்க அப்பாக்கெல்லாம் சொல்லிட்டாங்க சாமி சரி என்ன பண்றீங்க ஒருத்தவங்க போன் எடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா தெரியல நான் அப்பயே சொன்னேன் தானே உன்னை ஏற்கனவே அக்கா இப்படி ஏமாத்தா இருக்கா நீ அழாதுக்கா இவ அழுந்துனே இருந்தா என்ன பண்றீங்க அவ்வளவு சீக்கிரம் அக்கா போனெல்லாம் தொலைக்காது அவ அழுந்துனே இருக்கிறா ஒண்ணும் எதை காட்டு அடடா அவன் வேற ஒண்ணு எங்க கடத்தின்னு போயிட்டுவான் என்ன யாருமா கடத்தின்னு போக போறாங்க ஐயப்பா பரவாயில்ல அழுது நான் அப்பயே கொஞ்ச நேரம் 7 மணி வரலும் பாக்கலாம் 7 மணியா ஏமாக்கு போன் பண்ணா எனக்கு நம்பரே தெரியலமா பாத்தியா என்ன நான் தம்பி பாரு அவ எப்படி அழுறான்னு சொல்லிட்டு ஐயோ 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 என்ன தம்பி என்னாச்சு நான் சொன்னேன்ல இல்ல அது இப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கொண்டாடல செம ட்ரெண்ட் செம ட்ரெண்டா ஏக்கா நீங்களும் ஏக்கா கொஞ்ச நேரம் விளையாட வேண்டியதுதான் அதுக்குன்னு விளையாட வேண்டியதா அதுக்குன்னு இப்படியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடுத்தாக்கா பாவம் அங்க உட்காந்துருந்தாங்க எங்களுக்கே பக்குனதுல கொண்டாடத்துல என்ன வருஷம் பக்குனதுல எங்களுக்கு நாங்க எல்லாருக்குமே அந்த வீடியோ தெரியும் அப்ப நீங்க யாருமே அந்த வீடியோ பார்க்கல பிராங்க் வீடியோ எனக்கு முதல் எடுத்துக்கிச்சா உனக்கு கூட அடித்தா என்ன அவதான் அவன் தாய்க்கலைதான் பாவம் என்ன அரிதா நீல பாத்து நினைச்சனே அந்த வீடியோ நான் அப்பயே ஹேமக்கா கிட்ட கேட்டேன் அக்கா சொல்லு மார்னிங் அக்கா வக்கீல்ல இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் இல்ல போயிட்டுதான் வந்தேன் போயிட்டுலாம் வந்துட்டேன் அந்த வீடியோ நான் காட்டினேன் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அதுக்கு எல்லாருமே அந்த வீடியோ நான் வேணா அனுப்புறப்பாரு எல்லாரும் அதான் பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிராங்க் பண்ணாலும் கட் பண்ணிடுறாங்க எத்தனை டைம் ஃபோன் பண்ணாலும் அதே மாதிரிதான் நீயும் பண்ண
ஐயோ அப்பா போட்டா சிரிச்சிட்டு அவ்வளோனா சரி கொஞ்ச நேரம் அழுதுக்கு சிரிச்சிட்டேன். நீ தைரியமா கேட்கணும் அனிதா, யாரு என்ன எதுக்கு போன் எடுத்தீங்க, அப்படி போன் எடுங்க யாச்சும் என்ன சொன்னாலே. என்னது என்ன மாதிரி போன யாரு போன் எடுக்கிறது, யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது. ரெண்டாவது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆதித்ய டிவில இன்டர்வியூ வந்துச்சு, அது பிராங்க். இப்போ செகண்ட் இது கூட நான் தாங்கிப்பா. அதுதான் யாரு போன் பண்றான், இங்கதானே இருக்கான். தெரியாம வந்துருச்சாங்கா. சரி அத்தா, பாய் காய்ஸ். நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சென்னைக்கு வரதுக்குள்ளே நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேக்கா. எஸ், அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி ஓகே பாய். அடுத்த பிராங்க் வீடியோல சந்திப்போம். மொத்தம் ஒரு 5 பேர் பிராங்க் பண்ணோம். அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேங்க, அவர் வெளியில இருக்காரு, அதனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அப்புறமா அபிதாவும் ஆஃபீஸில் இருக்கா, அவளுக்கும் ஓகே ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் விளையாடனா. அப்புறமா அவளுக்கு வேற சொல்லிட்டேன், அள்ளுட்டுச்சான் அதெல்லாம் பார்த்து. அப்புறமா அரித்த கிளாஸ்க்கு அதை சொன்னோம். மெர்லின் ஃபோன் பண்ணோம், அவள் எடுக்கலைங்க. ஸோ அவளா மெர்லின் ஃபோன் பண்ணோம், அவன் ஃப்ரெண்டு அவங்க இவங்கன்னு சொல்லி பழகிடுச்சு, அவங்களும் எடுக்கலை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு யார் என்னன்னு கேளுங்க, மிரட்டுங்க, பயப்படாதீங்க. ஹரிதா என் தங்கச்சி மாதிரி அழாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே ஃபோனில் வந்து அந்த செட்டிங்ஸு அந்த ஆப்பு அதெல்லாம் இது பண்ணிக்கிறதுனா பெட்டர். ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே ஃபோனில் ஷேர் பண்ணி விடுங்க, அதுதான் மெயின். இந்த ஃபேமிலிக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டிவைஸில் போட்டு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ராக் முக்கியமாக அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் மறக்காதீங்க. ஏதாச்சும் நோட்லையோ இல்லை ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை எங்கேயோ ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராங்க்கும் நான் சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் இன்கேஸ் இப்போ வீட்டில் பயப்படுவாங்க. அவங்களாம் ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக சொல்ல வரேன். நீங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்பட்டுட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போகிறவங்க போதும் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.